வணக்கம் ட்ரேடர் சசி. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கோல்டு முடிஞ்ச ஒரு சில ஸ்டாக்ஸ் இந்த பதிவில் வந்து பார்க்கலாங்க. இது ஒரு வீக்லி டிஸ்கஷன். ஸோ வார இறுதியில் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க கொஞ்சம் வந்து முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இண்டிகேட்டர்ஸோ இல்லைனா எதனா மேஜிக்கல் மெத்தட் எதனாச்சும் வந்து இந்த பதிவில் வந்து நீங்கள் தேடி வந்திருந்தீங்க அப்படின்னா பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த லாஜிக்கலாக வந்து இந்த சார்ட்டை வந்து எப்படி பார்க்குறது, என்ன மாதிரி ட்ரேடெல்லாம் வந்து நம்ம எடுக்கணும், அதுக்கு வந்து எவ்வளோ கேபிட்டல் வந்து தேவைப்படும் அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே சைக்காலஜிலேருந்து எல்லாத்தையும் பற்றியும் வந்து நாங்கள் பேசி முடிச்சிட்டோம். ஒரு நெருக்கி ஒரு 40,000 பேர் வந்து இந்த டிஸ்கஷனை வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து மேஜிக்கல் மெத்தடு வந்து ட்ரேடிங்கில் எதிர்பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை தான். சரியா? இது வந்து லாஜிக்கு வந்து ஒரு ஸ்டோரியாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி, அதாவது எல்லாத்துக்குமே புரிகிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லி டிஸ்கஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தொடர்ந்து வந்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் புதுசாக இந்த சேனலுக்கு வந்து வரீங்க, இதுதான் முதல் காணொலியை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு உள்ளே கண்டிப்பாக போய் இந்த பிகினர்ஸ் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. இதில் இருக்கிற எல்லா வீடியோவுமே கொஞ்சம் வந்து பொறுமையாக வந்து பார்த்து முடிங்க. இது பார்த்து முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் டைம் வந்து எடுத்துக்கோங்க. எதுக்குமே வந்து அவசரப்படாதீங்க. பொறுமையாக பாருங்கள். என்ன புரிஞ்சதோ அதை நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட்டில் போயிட்டு அதை வந்து ஒப்பீடு பண்ணி வந்து பார்த்துருங்க. பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் மார்க்கெட்டு. புரியாமல் நீங்கள் எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி, என்ன பிரேக் அவுட்டு, ட்ரையாங்கிள், அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறையா வந்து சொல்லித்தராங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லாஜிக் என்ன அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கணும். லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம வந்து அந்த மிலிட்ரி எக்ஸாம்பிளோடு சொல்லியிருந்தேன். அதை நான் வேறு மாதிரி சொல்ல வந்து பண்ணி ஏன்னா எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறதில்ல. ஸோ ஸ்பான்டேனியஸாக என்ன தோணுதோ அதை வந்து சொல்கிறதுனால என்னால் சரியாக அதை வந்து என் மனசில் இருக்கிற விஷயத்த சரியாக கொண்டு உங்கள்கிட்ட வந்து சொல்ல முடியல. இருந்தாலும் அதுவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது, புரிஞ்சுது எங்களுக்கு ஓரளவுக்கு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். ரொம்ப வந்து சந்தோஷம். தொடர்ந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நிறைய மெசேஜஸ் வந்து நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன். நிறைய வந்து இந்த மாதிரி அனாலிசிஸ் நான் வந்து என்ன சொல்லி தந்தனோ, இந்த 2 வருஷமாக நம்ம வந்து என்னெல்லாம் வந்து பார்த்தோமோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் என்னுடைய கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி காட்டும்போது வந்து ரொம்பவே ரொம்ப 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 சந்தோஷமாகவே இருக்குது எனக்கு. ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த 40,000 பேருக்கும் கொண்டு போய் என்னால் சேர்க்க முடியலனாலும் ஒரு 40 பேருக்குனாச்சும் வந்து நான் சொல்கிற விஷயம் வந்து போய் சேருதுங்கிறதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதனால் தொடர்ந்து வந்து நீங்கள் மார்க்கெட்டை லாஜிக்கோடு வந்து புரிஞ்சுக்க வந்து பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்லணுன்ட்டு ஒரு மைண்டில் வச்சுருக்கிறேன். அதை வந்து எப்படி கொண்டு போய் உங்கள்கிட்ட உங்கள் மனசில் பதிகிற மாதிரி வந்து சொல்ல முடியுமோ நான் முயற்சி பண்ணுறேங்க. அது போக அப்படியே வந்து பார்ப்போம். சும்மா ஒரு கமெண்ட்டு, someone watched a full playlist in Trader Sasi யூடியூப் சேனல், லேர்ன்டு தரோலி, ப்ராக்டிஸ்டு 500+ டைம்ஸ். ஏன்னா நான் எப்போவுமே வந்து இன்சிஸ்ட் பண்ணுற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பயிற்சி பண்ணணும். நீங்கள் பயிற்சி பண்ணினா தான் சாதிக்க முடியும். ஸ்டேஜில் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து அடேங்கப்பா செம்மையாக இருக்கே அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறதுக்கு பின்னாடி அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து பயிற்சி பண்ணியிருப்பாங்க. காலங்காத்தால் 4 மணி 4:30க்கெலாம் எந்திரிச்சு கிளம்பி ஒரு ஓட்டப்பந்தய வீரர் அப்படின்னா 4 மணிலேருந்து அவங்களோட டே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். கிட்டத்தட்ட 8 மணி 9 மணி வரைக்கும் அவங்க வேறு எதனாச்சும் வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளுக்கு ரொம்ப நெருக்கத்தில் 9 மணிக்கு கிளம்புனோன்னா 8 மணி வரைக்கும் கிரவுண்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணினா தான் அந்த போட்டியில் ஜெயிச்சு அந்த மெடலை வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பயிற்சி பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி ஓட தேவையில்லை, எதுவுமே பண்ணாது. நீங்கள் எந்திரிச்சு 6 மணிக்கு இல்லை 7 மணிக்கு எந்திரிச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 7 மணிலேருந்து எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பயிற்சி பண்ணுறீங்க? ஒரே விஷயத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து பார்க்க உங்களுக்கு கண்டிப்பாக பழகிடுங்க. அப்படி தான் நானும் பழகினேன். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் டேம் ஷுர் தே வில் பி ஹாப்பியஸ்ட் பர்சன் டுடே. கோல்டு ட்ரேடட் டுடே லைக் எவ்ரி சிங்கிள் மெத்தட் டாட் பை சசி. ஸோ என்னுடைய அனுபவத்தை தான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்.
இந்த அனுபவத்தை வச்சு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்துடும். எனக்குன்னு ஒரு ஸ்டைல் எப்படி இருக்குதோ அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வரும். அந்த ஸ்டைலை பிடிச்சிக்கிட்டு கெட்டியாக பிடிச்சிட்டு நீங்கள் பாட்டு ட்ராவல் பண்ணுங்கள். இது ஒன்றும் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து இது ஒன்றும் சாதிக்க முடியாத ஒரு துறை கிடையாது. கண்டிப்பாக சாதிக்கலாம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பொறுமை வந்து தேவை. அதே மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான்ஸ் வந்து வேணும். இது இப்படி நடந்ததுன்னா நான் இந்த மாதிரி பேக்கப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க. அப்புறம் நான் ஒரு விஷயம் வந்து உங்களோட சொல்லணும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான். இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர்னு வச்சுக்கோங்க. இது வந்து செகண்டு, இது வந்து தேர்ட் ஃப்ளோர், இது வந்து ஃபோர்த்து, இது வந்து 10th ஃப்ளோர்னு வச்சுக்கலாம். ஸோ தடவை வந்துட்டு இவ்வளோ தூரம் போயிட்டு சின்னதாக ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, குதிக்கிறீங்க. 2வது தடவை மறுபடியும் ஏறுறீங்க, சின்னதாக ஸ்டெப்ஸ் இருக்குது, குதிக்கிறீங்க. 3வது தடவை மறுபடியும் ஏறுறீங்க, சின்னதாக ஸ்டெப்ஸ் இருக்குது, குதிக்கிறீங்க. 4வது தடவை, 5வது தடவை இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கிறீங்க. இவ்வளோ உயரத்துக்கு போகும்போது இது வந்து ரொம்ப பெரிய ஒரு பெரிய டிஸ்டன்ஸாக வந்து உங்களுக்கு வந்து தெரியும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் இப்போ இருக்கிறது வந்து 10வது மாடியில். ஸோ 10வது மாடிக்கு இங்கே போக போக உங்களுடைய மனசு வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். 2வது மாடியிலேருந்து இங்கே வந்து கீழே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்காது. 3வது மாடியிலேருந்து கீழே பார்க்கும்போது பயம் வந்து கொஞ்சமாக வேணால் இருக்கலாம். ஒரு 5% வந்து பயம், என்னடா அது இவ்வளோ ஹைட்டா அப்படிங்கிற மாதிரி. 4வது மாடி, 5வது மாடி, 10வது மாடிலாம் போனீங்கன்னா உங்களை அறியாமலேயே உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்து வந்துடும். என்ன அப்படின்னா, ஒருவேளை ஸ்லிப் ஆச்சுன்னா நேராக கீழே போயிடும் போலவே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தோணும். அதே தான் இங்கே ட்ரேடிங்லேயும் இந்த லாஜிக்கு அப்படி தான் வந்து நடக்குது. ஆரம்பத்திலேயே வந்து பை பண்ணுறவங்க ஓகே, அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணலாம். ரொம்ப வேகமாக விழும்போது இங்கே பை பண்ணி வச்சுருக்கவங்க இங்கே கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் எப்போவுமே 10வது மாடியில் போய் பை பண்ணாதீங்க. அதாவது ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டே இருக்கும், ட்ரெண்டு வந்து மேலே போயிட்டே இருக்குன்னா 10வது மாடிக்கு மிக அருகில் போயிட்டு நீங்கள் வந்து பை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் எல்லாருமே கடன்னு க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை தான் வந்து எதிர்பார்க்கும். ஏன்னா பயம் தொத்திக்கும். அதுதான் இப்போ சில்வர்லேயும் கோல்டுலேயும் வந்து நடந்துகிட்டு இருக்குது. தொடர்ந்து வந்து மேலே ஏறி போய்கிட்டே இருந்தாங்க. 10வது மாடியிலிருந்து ஒரு ஃபயராக ஒரு விஷயம் வந்து நடந்தது. திடீர்னு இவ்வளோ பெரிய மூமெண்டம் வந்து நடக்கலை இது வரைக்கும். நான் அதை வந்து எக்ஸ்போஸ்டில் வந்து போட்டிருந்தேன். 500 பாயிண்ட்ஸ், ஒரு 500 பாயிண்ட்ஸ் திடீர்னு வந்து ஒரே 1 மணி நேரத்தில் வந்து விழுந்த உடனே அந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் வந்து தொத்திக்குது. ஸோ கோல்டு இவ்வளோ நாளாக ஏறிட்டு போயிட்டே இருந்தது. எங்கே 1, 2, 3, 4, 5, 6, 10 வரைக்கும் போயிடுச்சு கோல்டு. 10ங்கிறது ஒரு இமேஜினரி நம்பரு. நீங்கள் வந்து 10 வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்லாம் இல்லை, ஓரளவுக்கு மேலே போகுது. ஒரு பெரிய செல் ஆஃப் நடக்குது அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு பயம் தொத்துக்குது அப்படின்னா இதுதான் அது. இந்த பயம் தொத்துனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணவே மாட்டான். நான் இந்த இவ்வளோ பெரிய ஃபாலோ ஆகுது பார்த்தீங்களா, இதில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம்னா, ஒருவேளை பையர்ஸ் உள்ளே வர்றாங்க, இல்லைன்னா ஒரு பொசிஷன்ஸை வந்து எல்லோரும் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் லெவலு இந்த லெவல் தான், இங்கே தான் வால்யூமோடு பிரேக் ஆகி மேலே வந்து போயிருக்குது. சேம் லெவலுக்கு வந்தோன்னே தான் இந்த பையிங் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. இதில் 50% வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். இந்த 50%க்கும் மேலே போய் 60க்கும் போய் அந்த ஃபிபனாச்சி அந்த டூல் வச்சு போட்டிங்கன்னா தெரியும் பர்சன்டேஜ் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது. இது வந்து 70% வரைக்கும் போயிட்டு திரும்பவும் வந்து அந்த ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டு மேலே ரெக்கவரி ஆகும்போது இந்த தடவை இந்த ஃபாலோடைய 50%க்கு வந்தும் வராமல் அடுத்த ஃபால், மறுபடியும் ஒரு 50% வந்தும் வராமல் அடுத்த ஃபால், மறுபடியும் ஒரு 50% வந்து வந்துருக்கு. ஸோ இதை தான் அவங்க வந்து அந்த மெசேஜ் அனுப்பின எக்ஸ் வலைத்தளத்தில் அனுப்பிச்சிருந்தவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோமோ இந்த 2 வருஷமாக ரொம்ப சீரியஸாக வந்து எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா, வாட்ச்டு ஃபுல் பிளேலிஸ்ட் இன் ட்ரேடர் சசி ஒய்டி சேனல். ரொம்ப பொறுமையாக வந்து பார்க்கணும், ஏன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ இதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் திரும்ப பயிற்சி பண்ணணும். இன்ஃபேக்ட் கோல்டு தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நான் வந்து சில்வர் வந்து நான் ட்ரேட் பண்ணுறேங்க, சில்வர் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா சில்வரையும் நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து பார்க்கலாம்.
பொறுமையாக நீங்கள் இதை வந்து பிரேக் பண்ணி பாருங்கள். இதில் எதனாச்சும் வந்து சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா திரும்ப என்ன மெசேஜில் கேட்காதீங்க. திரும்ப பாருங்கள். திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது வந்து புரிய ஆரம்பிக்கும். இது புரிய ஆரம்பிக்கும் போது இவ்வளோ பெரிய பேனிக்னஸ் வந்து எங்கேருந்து வந்து ஆரம்பிச்சுது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கவனத்தில் வந்து கொள்ளணும். எங்கேருந்து ஆரம்பிச்சது இந்த பேனிக்னஸ், எங்கேருந்து வருது மார்க்கெட்டு, அதை கவனிச்சிங்களா? இங்கே இருந்து பொறுமையாக சிறுக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான் நம்பிக்கை. அப்போ 10வது மாடி அப்படிங்கிற மிக உச்ச நிலைக்கு போனதுக்கப்புறமா ஒரு சின்ன தவறு பண்ண உடனே எல்லாத்துக்குமே பயம். பொத்துன்னு எல்லாருமே வந்து விழுந்துட்டாங்க. அந்த விழுறது வந்து இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஸ்டண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே. ஆனால் இங்கே வந்து பேனிக்கில் விழும்போது என்ன ஆகும்? தலைகீழாக கிடப்பான். எல்லாத்துக்கும் பயம் வந்துடும். எல்லாத்துக்கும் பயம் தொத்திக்கும். உடனே நம்ம வந்து சில்வர் வந்து 15% விழுந்துருச்சு, கோல்டு வந்து 10% விழுந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம பார்க்காம இது ஏன் நடந்தது அப்படிங்கிற அந்த பின்னாடி இருக்கிற அந்த காரணத்தை வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து சாதிக்கலாம். சரியா? எல்லா மார்க்கெட்லையுமே பை மார்க்கெட்டில் தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும், செல் மார்க்கெட்டில் தான் பண்ண முடியும், அந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் வந்து விட்டுருங்க. எல்லா மார்க்கெட்லேயும் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் ப்ரொவைடட் நீங்கள் வந்து அது வந்து புரிஞ்சுக்கிறதெல்லாம் வந்து இருக்குது. மார்க்கெட் எப்படி வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப நிதானமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். கடைசியாக நடந்த மூமெண்ட் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது எப்படியா இருந்தாலும் விழுந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டு ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே வந்து கட்டாயமாக வந்து போகாது. போனாலும் ரொம்ப காஷியஸாக தான் நம்ம வந்து பை வந்து பண்ணணும். பை ஒரு லெவலுக்கு நல்லா விழுந்ததுக்கப்புறம் பண்ணோன்னா ஓரளவுக்கு தப்பிக்கலாம். ரொம்ப ஹையில் 10வது மாடியில் போய் பை பண்ணீங்க அப்படின்னா விழ ஆரம்பித்தா உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ இங்கே வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக விழுந்திருக்கான் தெரியுதா? இப்போ நீங்கள் வந்து பை ஆகிறத பார்த்தீங்க, இங்கே பேனிக்னஸ் வந்தது, வந்த உடனே வந்து பெரிய ஃபால் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்க. சரி, ஓகே, ரைட். இது வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் 1 ஹவர்லேயும் 4 ஹவர்லேயும் பார்த்தீங்க அவ்வளோ பெரிய பேனிக்னஸில் கீழே வந்தது மார்க்கெட் அப்படின்னு. ஆனால் 5 மினிட்ஸில் போகும்போது எப்படி கீழே வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக ரெஸ்ட்ரிக்டட் ஸ்டன்ஸ், ரொம்ப பொறுமையாக இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரியும். கொஞ்சம் வந்து பையர்ஸ் வந்து பிக்கப் ஆகிறாங்க. இங்கெல்லாம் பையர்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக வந்து கண்டினியூட்டியே வந்து இல்லாமல் இருக்குது. இங்கே தான் இவ்வளோ நேரம் வந்து தாக்கு பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்த தடவை வரும்போது எக்ஸாக்டாக வந்து நடந்திருக்கு. வால்யூமோட போயிருக்குது வேகமாக. 4 ஹவர்ஸில் பார்த்தா அந்த ஒரு மிகப்பெரிய ஃபாலில் 5 மினிட்ஸில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தெரியுது. இங்கே பாருங்கள், பையோடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். என்ட்ரி அட் எக்ஸிட்டு. ஸோ இங்கேயே நீங்கள் ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். என்ட்ரி அட் எக்ஸிட் இங்கே ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறீங்க. ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் ஆகிட்டு ஒரு பை கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து முடிஞ்சிருக்குது. அதனால் நீங்கள் இங்கேயும் பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைனா இது முடிஞ்ச இடத்துலையும் பிளான் பண்ணலாம். ஸோ 2 இடத்துலையும் வந்து ஏதோ ஒரு இடத்துல பிளான் பண்ணலாம். ஆனால் அதை தாண்டி வந்து கீழே க்ளோஸ் வைக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த மைனஸை புக் பண்ணியே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் ஆகுது. என்ட்ரி அட் எக்ஸிட் மறுபடியும் இந்த இடத்துல முதல் தடவை வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இது வந்து ஃபெயிலியர். இது வந்து ஃபெயிலியர். ஸோ மெத்தட் எல்லா நேரத்துலையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து வேலை செய்யும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். ரொம்ப ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா பையர்ஸ் உள்ளே வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறீங்க, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் அதே சமயத்தில் இந்த இடத்துலையும் நீங்கள் விடாமல் வந்து மறுபடியும் வந்து ட்ரை பண்ணும்போது இந்த ஃபெயில் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல புக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே என்ட்ரி அட் எக்ஸிட்னா இவ்வளோ பெரிய லாஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் எடுத்திருப்பீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மறுபடியும் இந்த என்ட்ரி அட் எக்ஸிட் ட்ரை பண்ணும்போது இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துருந்துடலாம். ஸோ ரொம்ப இமேஜினரியாக சொல்கிறேன். இதை பற்றி நம்ம வந்து நிறைய வந்து பேசியிருக்கிறோம். இந்த இதுலேயே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த பையிங்கோட ஸ்ட்ரென்த் 5 மினிட்ஸில் வந்து எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க, இங்கே இந்த கேண்டில் எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க, இங்கே எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க. ஏன் இங்கே ப்ரீவியஸ் லெவலுக்கு வர அவங்களுடைய நம்பிக்கையை வந்து இழக்கிறாங்க. ஒரு பெரிய ஃபாலிங் மார்க்கெட்டில் ஒரு கடைசியாக மார்க்கெட் முடியும் போது ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்துருக்குது.
இந்த ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுனால இந்த மாதிரி வேகமாக வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வந்திருக்குது. ப்ரீவியஸ் ஹைக்கு வரும்போதே பையர்ஸோடைய அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கம்மியாகிட்டே வருது. அடுத்த ஹை இங்கே இருக்குது. ஸோ விழுந்துட்டு ரைஸ் ஆகிருக்கு, விழுந்துட்டு நல்லா ரைஸ் ஆகிருக்கு, விழுந்துட்டு ரொம்பவே நல்லா ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தான் விஷயம். இங்கே பையர்ஸோட கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இங்கே ரொம்பவே கம்மியாக இருக்குது, இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்காது. இங்கே வந்து ஒரு திடீர்னு ஒரு வேகமாக விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு கடைசியாக ரொம்ப வேகமாக விழுவாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இப்படி தான் நடக்குது. நிறைய இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 500+ டைமில் இந்த மாதிரி ஒரு ஃபால் எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸில் எடுத்துக்கோங்க, 15 மினிட்ஸில், 1 ஹவரில், எதில் வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து கடைசி லெக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேகம் இருக்கும். அதே மாதிரி பை பண்ணும்போது அதுதான் கடைசி லெக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்படியே விழுந்துருவான். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம ப்ரீவியஸ் ஹைக்கு வந்த உடனே வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். மார்க்கெட்டு எண்டுக்கு வரும்போது வந்து அப்படியே வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ மார்க்கெட்டு எண்டில் இருக்குதா, ஓப்பனிங்கில் இருக்குதா, இல்லை மிடில் ஆஃப் த டேயில் இருக்குதா அப்படிங்கிறத பற்றிலாம் பிரச்சனை இல்லை. படியில் இறங்குறானா, படியில் ஏறுறானா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். தொடர்ந்து ஒரு இடத்தையும் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து இங்கேருந்தே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த லெவல் வந்து இந்த இடம் ட்ரை பண்ணுறாங்க. அடுத்த ஃபால் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது. கொஞ்சமாக ட்ரை பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நல்லாவே வந்து உங்களுக்கு டஃப் கொடுத்துருக்குறாங்க பையர்ஸு. இருந்தாலும் அதையும் மீறி செல்லர்ஸ் இன்னும் ஒரு லோ, லாஸ்ட் லோ 1, 2, 3, 4லேருந்து இங்கே பை பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அக்ரெசிவாக வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இந்த பை வந்து எது வரைக்கும் கொண்டு போகணும்னா இது வரைக்கும் கொண்டு போகும். ஒருவேளை இங்கே ப்ரீவியஸ் லோவை மேலே போய் இப்படி வந்து இப்படி வந்துட்டானா திரும்ப வந்து கீழே வந்துடுவான். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது இவ்வளோ தான் லோவே பண்ண முடிஞ்சு அவனால் அடுத்த லெவலுக்கு போயிட்டான். ஸோ அடுத்த லெவலில் தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளி வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆகி திரும்ப வந்து அந்த ஹையர் டைம் ஃப்ரேமுடைய ட்ரெண்டு வந்து கண்டினியூவாக வந்து ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த பெரிய ஃபாலோ ஆச்சு பார்த்தீங்களா? இப்போ என்னடா அது நிஃப்டி பார்க்கலான்ட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோன்னு நினச்சிக்காதீங்க. இதில் வந்து கான்செப்டு இதுதான். நிஃப்டியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கான்செப்ட் வந்து இதுதான். அதனால் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபால். இந்த மிகப்பெரிய ஃபாலில் எந்த இடத்துல பை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. இந்த பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபாலிலேயே ரெக்கவரியே கிடையாது. ஆனால் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 5 மினிட்ஸ் ஃபால் வந்து ரொம்ப பெரிய ஃபாலாக இருக்கும். அந்த கடைசி லெக் வந்து ஒரு பெரிய ஃபாலாக இருக்கும். அதை ஒரு சின்ன ஒரு க்ளூவாக வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இந்த கேண்டில். ஆனால் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணலை. ப்ரீவியஸ் லோ வரைக்குமே வரும். இல்லைனா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து மேலே போகும். ஆனால் இல்லைனா இதுக்கு கீழே கொஞ்சமாக வந்துட்டு இது கீழே ஒரு வேளை ஸ்டாப் லாஸ் எதுனா இருந்ததுன்னா இங்கிருந்து மேலே போக ட்ரை பண்ணும். இந்த மேலே போகிற இதே இது எந்த இடத்துல கடைசியாக அந்த டஃப் கொடுத்தாங்களோ பையர்ஸு அந்த லெவலை பிரேக் பண்ணியே ஆகணும். இல்லை அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா மேலேருந்து இப்படி வந்து இப்படி போயிட்டு கீழே இப்படி வந்து இப்படி அந்த இடத்த பிரேக் பண்ண முடியல. அந்த இடத்த பிரேக் பண்ண முடியல அப்படின்னா ஒன்று வால்யூமோட பிரேக் ஆகி இப்படி போகணும். அப்படி இல்லைனா மறுபடியும் மொத்தமாக பொத்துன்னு இதுக்கு கீழே இன்னொரு புதுலோ வச்சுட்டு மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ மறுபடியும் ட்ரை பண்ணும்போது வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் கான்செப்ட்ஸு. நீங்கள் வந்து இதை வந்து நிறைய பதிவுகளை வந்து இதை வந்து பார்க்கணும். இந்த ஃபாலோடைய ரெக்கவரி பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்தது, என்ன சமிக்கை வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிது. அதுக்கப்புறமா இந்த லெவலை வந்து எப்போ பிரேக் பண்ணுறோன்னா அப்போ தான் போகிறான். அப்படி இல்லைனா இன்னொரு லோ வைக்கிறான் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து கவனத்தில் வந்து எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆயிருக்குது, இவ்வளோ தூரம் வந்து போயிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு மறுபடியும் அந்த லெவலுக்கு வரைக்குமே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் ஆகிருக்கு. இது வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் போகணும், 50% போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது.
50% கண்டிப்பாக போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50% ரொம்ப நெருக்கத்தில் வந்து தான் இந்த ஃபால் ஆகிருக்குது. அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த 60% வரைக்கும் போயிட்டு ஒரு சின்ன ஃபால். இந்த 60%லேருந்து மறுபடியும் கஷ்டப்பட்டு 70% வரைக்கும் போயிட்டு அடுத்த ஃபால் தான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஃபாலாக வந்து நடந்துருக்கு. சரி, ஓகே, இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்குது. பை பண்ணி கொண்டு போகும்போது வேகமாக கொண்டு போயிருக்காங்க, தெரியுதா? இங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபாலில் யாராவது செல்லர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஃபால் ஆகாதே பை ஆகி போகும் அப்படின்னு இங்கேருந்தே வந்து நிறைய பேர் வந்து பை பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. இல்லைனா எக்ஸாக்டாக இந்த இடத்துல நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து என்ட்ரி எக்ஸிட்னு ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். அதனால் இந்த வேகம் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லெக்கோட வேகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. அதுக்கு அடுத்த லெக்குடைய வேகத்தை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது பாருங்கள் எவ்வளோ குட்டி ஃபாலு, அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகிடுச்சு. இந்த ஃபாலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஃபாலாக இருக்குது பாருங்கள். செல்லர்ஸு டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் கழிச்சும் அவ்வளோ டாமினேஷன் பண்ணியும் முடியலை. அப்படிங்கிறதுனால தான் இந்த பை வந்து நடந்துருக்குது. இந்த ஹைக்கும் இருக்கிற வித்தியாசத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். பையர்ஸோட டாமினேஷன் தெரியும். இங்கே பையர்ஸோட டாமினேஷன் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பையர்ஸ் வந்து முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் செல்லர்ஸ் வந்து விட்டு தர்ற மாதிரி இல்லை. அப்போது அடுத்த ஹை வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹை இவ்வளோ தூரம் இருக்குது, அடுத்த ஹை வந்து இவ்வளோ தூரம் தான் இருக்குது. சின்னதாக ஃபாலு, இந்த ஃபாலை கட் பண்ணோம். இந்த ஃபாலு இது எல்லாத்தையும் வந்து இந்த பிடிச்சிட்டு போன இடத்த எல்லாத்தையும் வந்து பாதுகாத்துக்கிட்டே வர்றாங்க பையர்ஸு. ஆனால் இந்த இடத்துல கடைசியாக இன்னொரு தடவை பாதுகாத்துருக்குறாங்க. மேலே போய் கீழே வரும்போது அந்த இடத்த விட்டுட்டு கீழே வந்தாச்சு. செல்லர்ஸ் அட்டாக்கு இங்கேருந்து ஆரம்பிக்குது. அது வந்து கண் கூட வந்து உங்களுக்கு இதில் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். பையர்ஸ் வந்து ஹெல்த்தியாகவே இருக்க மாட்டாங்க. முயற்சி பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் கிடைக்குது, ஒரு சின்ன கேப் த்ரூ இருக்குது. அதில் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போயிருக்காங்க. அடுத்த லெவலுங்கிறது வந்து இவ்வளோ தான். ஸோ இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து ஹெல்த்தியாக வந்து போயிருக்கிறாங்க. இதில் கூட நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் போயிட்டு ஒரு சின்ன ரிவர்சல் இவ்வளோ தூரம் போயிருக்கிறாங்க. ஆனால் இங்கெல்லாம் வந்து சின்ன ரிவர்சல் அதே தூரம், சின்ன ரிவர்சல் அதே தூரம் போக முடியல. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்குது, போராட்டம் எங்கேருந்து ஆரம்பிச்சுது அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும். போராட்டம் இங்கேருந்து ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு மாடி, 2வது மாடி, 3வது மாடின்னு இப்படியே வந்து மேலே போய்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் எப்போவுமே அதனால தான் சொல்கிறேன், உச்சியில் போய் பை பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த உச்சி அப்படிங்கிறது வந்து நீங்கள் இனிமேல் வந்து மாடி படிக்க இது ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு அப்படி எடுத்துக்கோங்க. ஒரு 10 மாடி பில்டிங் இப்படி கொஞ்சமாக குதிச்சு ஏறுறீங்க. மேலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்கணும். நீங்கள் இங்கே லிட்ரலாக இங்கேருந்து இங்கே பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி, இந்த டவுனை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எப்போவுமே மேலே போகும்போது பை பண்ணவே மாட்டீங்க. சரியா? சரி, ஓகே. ஸோ அவ்வளோ தூரம் மேலே போயிட்டு தான் வந்து இந்த ஃபாலுக்கான இந்த ரைஸுக்கான ஒரு ஃபால் வந்து நடந்துருக்குது. இந்த ஃபால் எது வரைக்கும் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஃபால் வரைக்கும் வந்திருக்கு. ப்ரீவியஸாக எங்கே இந்த ரெக்கவரி ஆச்சோ அவ்வளோ தூரமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30% தான். 50% இந்த தடவை வந்து போகலை. ஒரு பெரிய ஃபால் இந்த லெக்கில் வந்து நடந்துருக்குது. பையிங் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்குது. பையிங்லேருந்து அடுத்த லோக்கு வந்து வர முடியாமல் ஈக்குவல் லோக்கு வரலாம். என்ட்ரி அட் எக்ஸிட் கொடுக்கலாம், இல்லைனா இதுக்கு கீழே கொஞ்சமாக போகலாம். அப்படி இல்லைனா இங்கிருந்தே கூட மேலே போகலாம். என்ன பண்ணணும்னா இந்த லெவலை கட் பண்ணோன்னா அடுத்து மேலே போயிருக்கானா கீழே வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ப்ரீவியஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலை வந்து கட் பண்ணக்கூடாது. அப்போ திரும்ப வந்து மேலே போகிறோம். மேலே போகும்போது என்ன பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணி ஹெல்த்தியாக பையர்ஸ் வந்து மேலே வரைக்கும் போகணும். அப்போ தான் இந்த 50% வரைக்கும் போயிருந்துருப்பான். ஆனால் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலை கட் பண்ண முடியாமல் அடுத்த தடவை இன்னொரு சின்னதாக ஒரு விட்டு கொடுத்துட்டு செல்லர்ஸ்க்கு மறுபடியும் பை ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ப்ரீவியஸ் ஐயே கட் பண்ண முடியல. ப்ரீவியஸ் ஐயே கட் பண்ண முடியலன்னா என்ன ஆகும், மறுபடியும் கீழே தான். மறுபடியும் கீழேனா எங்கே,
ஒரு வேளை இந்த லெவல்லையே நிற்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கான புது லெவலுக்கான ஒரு சமிக்கையை வந்து இவன் வந்து கொடுக்கலாம். புது லெவலுக்கான சமிக்கையை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எதை வந்து பார்க்கணும், இங்கே பார்க்கணும். அடுத்த ஹை வைக்க மாட்டான். இங்கே எப்படி அடுத்த ஹை வைக்கலையோ அதே மாதிரி விழுந்து கொஞ்சமாக எழுந்திருக்கான், விழுந்துட்டு கொஞ்சமாக எழுந்திருக்கிறான், விழுந்துட்டு தொடர்ந்து வந்து விழுந்தாலும் மேலே வரும்போது இந்த லெவலை வந்து கட் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். இங்கே எப்படி இந்த லெவலை வந்து கட் பண்ணவே முடியல கடைசி வரைக்கும்னு கீழே வந்தானோ அதே மாதிரி இங்கே அந்த லெவலை கடைசி வரைக்கும் கட் பண்ண முடியாமல் அடுத்து லோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். அடுத்து லோ பண்ணும்போது வந்து கடைசி லெக் வந்து என்ன நம்ம பார்த்துருக்குறோம், ஒரு பெரிய ஃபால் ஆயிடுது, ரிவர்சல். கீழே வந்துட்டு என்ன பண்ணணும், இந்த ஹையை கட் பண்ணணும். கட் பண்ணான்னா இப்படி போயிடுவான், அடுத்த லெவலுக்கு போயிடுவான். அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போல்லாம் என்ன பார்ப்பீங்க, இங்கே பையர் ஸ்ட்ரென்த் இருக்குதான்னு பார்ப்பீங்க. யோசிக்கிறாங்களா இல்லைனா தயக்கம் இல்லாமல் பை பண்ணுறாங்களான்னு பார்ப்பீங்க. ஸோ இங்கே என்ன நடந்திருக்குது, இந்த லெவலை கட் பண்ண முடியல கீழே வரானா என்ன அர்த்தம், இன்னொரு லோ வைப்பான். இன்னொரு லோ வச்சானா என்ன பண்ணுவான், மேலே தான் வருவான். டோன்ட் வரி, எப்போவுமே வந்து அதை தான் நான் சொல்கிறேன். லோ வச்சானா பயப்படாதீங்க, மேலே தான் வருவான். லோ வச்சுருக்கானா பயப்படாதீங்க, மேலே தான் வருவான். லோ வச்சுருக்கானா பயப்படாதீங்க, மேலே தான் வருவான். இது எல்லாமே சைக்காலஜிக்கலாக நடக்கிற ஒரு விஷயந்தான். இதை வந்து நீங்கள் அந்த ஸ்டோரி மாதிரி வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு தடவையும் இது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது, தொடர்ந்து நடக்குது. அந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண முடியலன்னா வந்துடுவான், இன்னொரு லோ வைப்பான். போக முடியலன்னா கீழே தான் வருவான், இன்னொரு லோ வைப்பான். இன்னொரு லோ வச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மேலே தான் வருவான். தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து கீழே போய்கிட்டே இருக்காது, தொடர்ந்து வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்காது மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். இவ்வளோ பெரிய ரைஸுக்கு அப்புறமா ஒரு மாடியாக ஏறி மேலே வந்ததுக்கப்புறம் தான் இந்த பயம் தொத்திக்கிட்டு கீழே வரும்போது தான் இப்படி வந்துருக்குது. அப்போது வீக்கெண்டில் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கட்டாயமாக கவனிக்கணும். அப்போ தான் வந்து அந்த மூட் ஆஃப் த மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறா, யார் வந்து வீக்காக இருக்கிறா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டே டைம் ஃப்ரேமோ இல்லைனா வீக்லி டைம் ஃப்ரேமோ பார்க்கணும். இதிலலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெண்டு வந்து போடும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த ட்ரெண்டுக்கு வரும்போதெல்லாம் ரைஸ் ஆகிருக்குது ப்ரைஸு, புதுசாக ஆகி வச்சுருக்கிறான். நான் சொன்ன மாதிரி செல் பண்ணும்போது ஒரு வேகமாக வந்து வருவான் அப்படின்னு வந்து சொல்லிடுவோம் பார்த்தீங்களா. இந்த ட்ரெண்டில் வந்துட்டு இப்படியே பொறுமையாக வந்துட்டு இருந்து திடீர்னு ஒரு வேகம் வந்தது பார்த்தீங்களா. இந்த வேகத்துக்கு அப்புறமா ஒரு ஃபால். இது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு சின்ன பேனிக்னஸ் வந்தது மார்க்கெட்டில், கடன்னு கீழே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். அது அப்படி தான் நடந்தது. சரி, ஓகே, நிஃப்டிக்கு வருவோம். நிஃப்டியில் வந்து இப்போ நம்ம எத்தனாவது மாடியில் இருக்கிறோம் நிஃப்டியில், அந்த ட்ரெண்டுடைய இது எங்கேருந்து ஏற ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படியே வந்து மேலே போய்கிட்டே இருந்துட்டு இந்த ஹையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து கன்ஃபர்மேஷன் வந்து இதில் தான் கிடைக்கும். உங்களுக்கு புது ஹை வைக்க முடியல அப்படின்னாலே ஒரு லெவலுக்கு மேலே வரைக்கும் வந்துட்டான். இதுக்கப்புறமா வந்து புது ஹை வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து வைக்க முடியல அப்படின்னா என்ன ஆகும், பையர்ஸ் மார்க்கெட்டில் இல்லை அப்படின்னா யார் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, செல்லர்ஸ் டாமினேஷன் நடந்த உடனே என்ன ஆகும், நம்ம வந்து ஒருவேளை பை பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஆஹா வந்த வரைக்கும் போதும், அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம், கீழே வந்தால் திரும்பவும் பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. ஸ்கால்பர்ஸு எல்லாத்தையுமே சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுது, ஒரு பெரிய வீழ்ச்சி நடக்கும்போது லாஸ்ட் டைமே இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இவ்வளோ பெரிய ஃபால், ஸ்ட்ராங்காக சின்ன ரெக்கவரி, மறுபடியும் பெரிய ஃபால். இங்கே என்ன ஸ்ட்ரென்த் இருந்ததோ அதே ஸ்ட்ரென்த்து இங்கே செல்லர்ஸ்கிட்டே இருக்குது, மறுபடியும் வந்து ரெக்கவரி. இப்போது லாஸ்ட் வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இப்படி கீழே வரலாம், ஈக்குவல் லெவலுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ஒரு சின்னதாக புது லோ, ஏன்னா இவ்வளோ பெரிய லோ வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ஃபால் ஆகிடுச்சு, இவ்வளோ தூரம் ஃபால் ஆகிடுச்சு.
அதனால் பெரிய ஒரு கேப் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சின்ன கேப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப வந்து மேலே போகும்போது அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். அப்படி இல்லையா என்ட்ரி அட் எக்ஸிட்டா? என்ட்ரி அட் எக்ஸிட்னா இங்கேருந்து என்ன ஆகணும்? இப்படி மேலே போகும்போது இந்த லெவலை கட் பண்ணணும். எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு வந்து தான் ரிவர்சல் ஆயிருக்கு. அவ்வளோதான். இவ்வளோ தான் மார்க்கெட்டு. இது வந்து நம்ம எந்த மாதிரி ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இங்கே வந்து பை பண்ணுவோம். கீழே வர்ற வரைக்கும் வந்து லாஸ் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இங்கே வந்து தான் நம்ம வந்து செல்லே கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே செல்லு தான் போகுது போல் அப்படின்ட்டு சரி விட்டதை பிடிக்கிறோன்னா செல் பண்ணுவோம். இங்கே செல் பண்ணோன்னா கொஞ்சம் வந்து ஆக்டிவிட்டி ஆரம்பித்து பை ஆகி மேலே போவோம். இந்த பை ஆகி மேலே அப்போவுமே நான் வந்து நினச்சேன் பை தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்லை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பை எடுப்போம். பை எடுத்தோன்னா கீழே வரைக்கும் வந்துடுவான். இந்த பையே செல்லு மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்டு தான் பஸ்ட் ஆகும். சரியா? ஸோ டேயில் வந்து எக்ஸாக்டாக வந்து நம்ம இந்த வார்த்தையை வந்து கேட்டிருந்தோம். ஒன் மோர் லோ ஆர் ஈக்குவல் லோ. ஸோ இங்கே வரைக்கும் ப்ரைஸ் வந்து போயிடுச்சு. கீழே வரும்போது ஒன் மோர் லோ கீழே வரும் அப்படிங்கிறதே எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து போட்டிருந்தேன் அப்படின்னு அதை பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். கீழே வந்துட்டு ஈக்குவல் லோவில் இருந்து மறுபடியும் மேலே போகும்போது ஈக்குவல் ஹையில் போய் தடுமாறிக்கிட்டே இருக்குது. இப்போ அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே வரைக்கும் வந்துட்டு இப்போ வந்து மேலே போயாச்சு மார்க்கெட்டு. இப்போது அடுத்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு வீழ்ச்சி. இப்போ இங்கே நடந்திருக்கு பார்த்தீங்களா அந்த வீழ்ச்சி. அதுக்கப்புறமா மேலே போகும்போது இதை கட் பண்ணிடுவான். இந்த ஹையை கட் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது எப்போ வரைக்கும் நடக்கும் அப்படின்னா இந்த லெவலில் கட் பண்ணாத வரைக்கும் நடக்கும். திரும்ப இவ்வளோ தூரம் வரவே வராதானா? வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வந்ததுன்னா பை பண்ணலாம் நம்ம. ஏன்னா இங்கே பையர்ஸ் வந்து போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தொடர்ச்சியாக வந்து பை பண்ணுறாங்க. பை பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இது வந்து நடக்குது. டெலிட் பண்ணிடுமா? ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இது வந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பையர்ஸ் வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது வந்து உங்களுக்கு பையர்ஸு இதை கம்பேரிட்டிவ்லி இங்கே வந்து அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம் ஹையர் டைம் ஃப்ரேம்லனா இப்படி கீழே வந்துட்டு மேலே போயிருக்குது. ஆனாலும் இந்த லெவலில் பிரேக் பண்ணல. ஸோ அது ஒரு சின்ன பிரச்சனை தான். இருந்தாலும் வந்து கீழே வந்துட்டு இருக்குது மார்க்கெட்டு. கீழே வராமல் ஏதோ இந்த லெவலில் இருந்தால் என்னமோ இப்படி வந்து மேலே போச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு வீக்னஸ் காமிச்சிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. எது வரைக்கும்னா அடுத்த லெவல் வரைக்கும் போகிறது. இந்த அடுத்த லெவல்லேருந்து மறுபடியும் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டுறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. அதுக்கப்புறம் ஒருவேளை இந்த இடத்துல பை பண்ணுற போது இருந்த வால்யூம் வந்து தொடர்ந்து வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தது அப்படின்னா இந்த லெவலையும் பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. அந்த ஹெல்த்தியாக இருக்குதா இல்லையாங்கிறத மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். தொடர்ச்சியாக அதை நீங்கள் வந்து பார்த்து பழகினீங்கன்னா இது வந்து டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் இங்கே வந்து பை பண்ணிவிட்டு இது ஸ்டாப் லாஸ் இங்கே போடணும், இது பிரேக் ஆகணும்னா அதெல்லாம் கிடையாது. ஒரு பெரிய ரைஸ் ஆச்சு. இந்த ரைஸில் இருந்து உச்சியிலேருந்து ஒரு சின்னதாக ஆரம்பித்த செல் ஆஃப் வந்து பயத்தில் பேனிக்கில் எல்லாரும் செல் பண்ணதுனால இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்குது. இப்போ வந்து மறுபடியும் வந்து பையர்ஸை கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க மார்க்கெட்டை. இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. இந்த பையிங் அந்த இது வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு நிஃப்டியில். ஸோ வீக்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறமா ஒரு சின்ன ரைஸ் ஆச்சு. எதை கட் பண்ணணும்? இதை கட் பண்ணணும். ஏன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சுது அந்த ட்ரெண்டு. மேலே போயிட்டு திரும்ப வந்து கீழே இப்படி வந்து வந்துருக்கிறான். ஸோ இந்த லெவலில் கட் பண்ணோம். கரெக்டாக அந்த லெவலில் கட் பண்ணும்போது வால்யூமோடு கட் ஆச்சு. ப்ரீவியஸ் லோக்கு வராமல் மறுபடியும் வந்து மேலே போயிருக்கிறான். திரும்ப கீழே வந்துருக்கிறான். மறுபடியும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஏன்னா க்ரீனில் வந்து க்ளோஸ் வச்சுருக்குது. அதுவும் ஸ்ட்ராங்காக ஒரு 1, 2, 3 வாரம் கழித்து இந்த ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் வச்சுருக்குது. அதனால் பையர்ஸ் இப்படியே வந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். சரி, ஓகே. அதே சமயத்தில் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி சார்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா இந்த லெவலை வந்து கட் பண்ண முடியாமல்
கீழே வந்து மேலே கட் பண்ண முடியாமல் கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டான். திரும்பவும் மேலே போயிட்டு நிற்கிது ப்ரைஸ். தெரியுதா? ஒருவேளை இந்த வாரம் வந்து மறுபடியும் செல் ஆஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இன்னொரு லோ இந்த மாதிரி வைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இங்கே ஒரு லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே, அடுத்த லோ ரொம்ப மார்ஜினலாக இப்படி. ஸோ இதை வந்து சப்போர்ட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒருவேளை வந்தால் சொல்கிறேன், வரலை இந்த வீக் வந்து இங்கேயே ஆரம்பிச்சிச்சு, இங்கே ஆரம்பித்து இப்படியே வந்து மேலே போக ஆரம்பித்து இதை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா பையர்ஸ் ஆர் டேக்கிங் சார்ஜ். அவ்வளோதான். பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்த ஹைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு. இந்த இடத்துல ஒரு ஸ்லோ டவுன் ஆச்சு. இந்த ஸ்லோ டவுனுக்கான ஒரு வெற்றி இது. இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்லோ டவுன் இன்னும் கண்டினியூ ஆக போதா இல்லைனா பிரேக் ஆக போதா அப்படிங்கிறத இந்த வாரம் வந்து டிசைட் ஆகிடும். ஒருவேளை செல்லாக ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த லோக்கு கீழே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த லெவலில் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்து இட் வில் கோ அண்ட் மேக் அனதர் ஹை. ஸோ வீக்லியில் அதுதான் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து தெரியுது மார்க்கெட்டு. ஹவர்லியில் வந்தீங்கன்னா ஹவர்லியில் பெரிய ஃபாலு, ரெக்கவரி, மறுபடியும் ஃபால் கண்டினியூ ஆகிருக்குது, ரெக்கவரி ஆகிருக்குது, மறுபடியும் இந்த ஃபால் வந்து இப்படி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஸோ வீக்லியில் பார்த்தீங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு குச்சியாக நிற்கிறதுனால உங்களால் அதை கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியல அப்படின்னா இது நீங்கள் பார்க்குறீங்க. திரும்ப ஒரு ஃபால் ஆச்சுன்னா பேனிக்கே ஆகாதீங்க, ஒன்றும் தப்பே இல்லை. மறுபடியும் வந்து ரிவர்சலுக்காக தான் அது வந்து நடக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க. ட்ரெண்ட் லைன் போட்டுக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணுறோனோ அப்போ வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ எவ்வளோ கீழே போனாலும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு திரும்ப வந்து ப்ரைஸ் வர்றதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. இவ்வளோ தூரத்துலேருந்து இந்த ரெக்கவரி நடந்திருக்குது, இவ்வளோ தூரத்துலேருந்து இந்த ரெக்கவரி நடந்திருக்குது. அடுத்த தடவை கீழே வந்தோன்னா இவ்வளோ தூரத்துலேருந்து இந்த ரெக்கவரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரும். அடுத்த தடவை வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மறுபடியும் ட்ரெண்ட் லைனுக்கு வந்தோன்னா கீழே போயிடும். அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி லோ. ஏன்னா அடுத்த தடவை மேலே வந்தால் கண்டிப்பாக பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இந்த 1 ஹவர்லேயே பாருங்கள், பொறுமையாக தான் மேலே போயிருக்கு. இந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வர முடியாமல் மறுபடியும் வந்து மேலே போயிருக்கு. இந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்ததுனால அடுத்த ஹைக்கு போக முடியாமல் கீழே வந்தால் அடுத்த ஹைக்கு போக முடியாமல் மொத்தமாக ட்ராப் ஆகிடுச்சு. பையிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த லோவுக்கு கீழே புது லோ இங்கே வச்ச உடனே பையிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 50% ரெக்கவரியை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இங்கேருந்து இங்கே. ஸோ 50%ங்கிறது கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் இருக்கும். அங்கேருந்து ரிவர்சலு, மறுபடியும் அடுத்த லெவலு, ரிவர்சலு, அடுத்த லெவலுக்கு போக முடியல, மறுபடியும் ரிவர்சலு, அடுத்த லெவலுக்கு போக முடியல, மறுபடியும் விழுந்துருக்குறான். இந்த இடத்துல நடந்த விஷயமும் ஒரே விஷயந்தான். ஆனால் இங்கே வந்துட்டு உங்களுக்கு செல் ஆஃப் நடக்கும்போது வேகமாக நடந்துருக்குது, இங்கே செல் ஆஃப் நடக்கும்போது கொஞ்சம் கம்மி தான். இந்த லெவல்லையே இந்த தடவை மேலே வரைக்கும் போகும்போது என்ன ஆயிருது, இந்த லெவலில் கட் பண்ணானா மேலே போவான் அப்படிங்கிறது நம்ம, ஏன்னா இது வந்து முக்கியமான லெவலு. இந்த லெவலுக்கு மேலே போன உடனே சின்ன ரிவர்சலு, மேலே போனோடனே சின்ன ரிவர்சலு, இப்போ மேலே போக முடியாமல் தவிச்சிட்டு இருக்கான். இந்த லெவலை எக்காரணத்தை கொண்டு கட் பண்ணக்கூடாது. ஒரு வேளை கட் பண்ணானா கீழே மறுபடியும் 10வது மாடிக்கு பக்கத்தில் இருக்கும்போது பை பண்ணக்கூடாது. 0 ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பை பண்ணிடணும். இல்லைனா தரைத்தளத்தை விட்டு அடுத்த தளத்துக்கு போகும்போதுனாச்சும் நீங்கள் வந்து பையை வந்து ட்ரை பண்ணிடணும். சரியா? அப்போ இங்கே போனால் செல்லை ட்ரை பண்ணலாமா அப்படின்னா ஓகே, நீங்கள் நல்லா ஹைக்கு போன உடனே வந்து செல்லை ட்ரை பண்ணுறது தப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒருவேளை இந்த ஹைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா, இந்த லெக்கில் மேலே வரைக்கும் போயிட்டு இப்படி வந்துருக்குது, இப்படி வந்துருக்குது, இப்படி போயிடுச்சுன்னா உங்கள் செல்லு வந்து பிரச்சனைக்குரிய செல்லாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை வந்து க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் நீங்கள். சரியா? சரி, ஓகே, ரைட்டு. 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பொறுமையாக அப்படியே வந்து படியில் ஏறி போயிருக்கு. தெரியுது அவங்களுக்கு? அன்றைக்கி தேர்ஸ்டே வந்து மார்க்கெட் வந்து என்ன நம்ம வந்து இவ்வளோ நாளாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோமோ அது மட்டுமே நடந்தது. தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருந்தது. ஒரு தடவை இதை மட்டும் இப்படி வந்து பிரேக் பண்ணியிருந்தானா அப்படியே வந்து விழுந்திருப்பான்.
அந்த ஒரு தடவை கூட பிரேக் பண்ணாமல் ரொம்ப சீராக வந்து மேலே போயிருக்கு. இதை மட்டும் Thursday மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சீராக வந்து மேலே வரைக்கும் போய் கடைசி முடிகிற வரைக்கும் வந்து அந்த லெவல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணால் அதான் அதில் வந்து விஷயம், பியூட்டிஃபுல்லான விஷயம் அதுதான். ஆனால் அடுத்த நாளில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹைக்கு போச்சா, அந்த நல்ல ஹைலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா லோ. இதில் சும்மா நீங்கள் வந்து நேற்று லெவலு ஃப்ரைடே அன்றைக்கி மார்க்கெட்டு எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு வந்தான் தெரியுதா? என்ட்ரி ரேட் எக்ஸிட்டு நேற்று லோ, அவ்வளோதான். லோவில் பை பண்ணுறீங்க. இங்கே வந்து என்ன நடந்திருக்குது, ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு. இந்த பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ரெக்கவரி ஆகிருக்கு. இந்த ரெக்கவரி வந்து 50% போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவன் கிட்டத்தட்ட ட்ரெண்ட் லைனுக்கே வந்து போயிட்டான். ஸோ ஏற்கனவே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போட்டு வச்சுருக்கீங்க. அந்த ட்ரெண்ட் லைனுக்கே போயிடுச்சு மார்க்கெட். ஸோ இப்போ கீழே வந்துட்டு இருக்கல மார்க்கெட்டு. ஒருவேளை இந்த லோவுக்கு கீழே போயிருந்தது அப்படின்னா மறுபடியும் எங்கே வரணும், இங்கே வரணும். மறுபடியும் இங்கே வரும்போது நான் பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் முடியறும்போது, அதுவும் வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு என்ன எவன் எங்கே குண்டை போடுறானோ ஒரே பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த மாதிரி பை பண்ணி வைக்காதீங்க. அதை மட்டும் பண்ணாது. எப்போவுமே அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் மிகப்பெரிய ட்ரேடர் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒருவேளை நீங்கள் இப்போ வாங்கிட்டு 6 மாதம் கூட நான் வந்து விட்டுருவேங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. நீங்கள் அன்லெஸ் அன்டில் நீங்கள் ஒரு ஸ்கேல்பராக டெய்லியும் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்து ஆளாக இருந்ததுன்னா கட்டாயமாக வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ தொடர்ச்சியாக வந்து மேலே போயிட்டு இந்த மார்க்கெட்டு கூட நீங்கள் இங்கே சமிக்கையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிடுது. எப்படி வந்து மேலே போகணும் அப்படின்னா இப்படி கீழே வந்துட்டு மார்க்கெட்டு இப்படி மேலே போகணும். புரியுதா உங்களுக்கு? மேலே வந்து இந்த ஹைக்கு மேலே வந்து போகணும். திரும்ப ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துட்டு அந்த ஹைக்கு மேலே போகணும். அதுதான் வந்து ஹெல்தி மார்க்கெட்டு. அதுதான் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போவோம். இது என்ன பண்ணியிருக்கான், இந்த ஹையை தாண்டவே இல்லை. இந்த ஹை கடைசி வரைக்கும் தாண்டலை. ஸோ கீழே வந்துட்டு இந்த லோவை தாண்டி இருக்கணும். அதையும் பண்ணாமல் வந்து மேலே போயிருக்குதா, திரும்ப வரும்போது இந்த ஹையனாச்சும் தாண்டணும். ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா மேலே ட்ரை பண்ணியிருக்கிறான். ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா மேலே ட்ரை பண்ணியிருக்கான். இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சது அவனால். அதே லெவலுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கிறான். மறுபடியும் பிரேக் பண்ண முடியல. மறுபடியும் இங்கே எத்தனை 1/4 மணி நேரம் ட்ரை பண்ணியிருக்கான். சின்னதாக ஃபால் மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கான், முடியல. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபால் நடந்திருக்கு. ஸோ திரும்ப ட்ரை பண்ணி முடியல அப்படின்னா என்ன நடக்கும்? கண்டிப்பாக வந்து பையர்ஸ் வந்து விட்டு கொடுத்துருவாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போராடுற வரைக்கும் தான் வந்து இந்த மாதிரி வந்து நின்றுட்டு இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகுது, டோட்டலாக விழுந்துடும். அதுக்கப்புறம் பை ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் இது வந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. திரும்ப நடக்குது. அதைத்தான் நான் வந்து இது வந்து ஈஸியாக இருக்குது, இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது வந்து ஏன் திரும்ப சொல்லணும்னா இதுதான் காரணம். ப்ரீவியஸ் ஹைக்கே போயிருக்குது மார்க்கெட்டு. இங்கே எப்படி போயிருக்குது, என்ட்ரி டு எக்ஸிட்டு இப்படி போய் இப்படி வந்துட்டு போய் வந்திருக்குது போய் அந்த கடைசி லெக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அன்யூஷுவல் வால்யூம் இருக்கும் அங்கே. அன்யூஷுவல் வால்யூமுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இந்த ஃபாலே ஸ்டார்ட் ஆகும். விழுந்துட்டு அன்யூஷுவல் வால்யூம் இருக்குதா இங்கே. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, என்ட்ரி டு எக்ஸிட்டு மேலே வரைக்கும் போயிட்டோம். ஸோ இது எல்லாமே வந்து நான் சொல்லி தரும்போது வந்து எனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா சொல்லி தந்துடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் மிஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. ஒருவேளை நான் சொல்ல மறந்த விஷயங்கள் வந்து நிறையவே வந்து இருக்குது. மார்க்கெட்டை வந்து எப்படியோ ரொம்ப டீப் டவுனாக வந்து அந்த ஒரு ஒரு ரஜினி சார் படத்தில் வந்து வரும், எந்திரன். அந்த லேப்குள்ளே போயிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு முடிவோடு வருவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுலேயே உட்காந்து வேறு எதை பற்றியுமே வந்து சிந்திக்காமல் இதை மட்டுமே வந்து பார்க்கும்போது வந்து உங்களுக்கும் அந்த நாலேஜ் வந்து வரணும். ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் உட்காந்து பாருங்கள். அப்போ கூட உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்த வந்து நீங்கள் வந்து பிடிச்சிருவீங்க. ஓகே, இது திரும்ப நடக்குது, இது நடந்தால் நான் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நீங்களே தயாராகிடுவீங்க. ஒரே விஷயம் நடக்குது அப்படிங்கிறத நான் பல முறை வந்து காமிச்சிட்டேன். அதை வந்து உங்களுக்கு
பயிற்சி பண்ணினீங்கன்னா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து திரும்ப 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 வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லிக்கிட்டே வர்றோம். அதனால் நீங்கள் தொடர் பயிற்சியை வந்து மேற்கொள்ள ஆரம்பிங்க. கண்டிப்பாக வந்து வெற்றி பெறலாம். சரியா? வந்து நான் ஷார்ட்டாக முடிச்சிடணும் அப்படின்னு பார்த்தேன் இந்த வீடியோவை. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் டைம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. லாங் டேர்ம் வியூவில் வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க பேங்க் நிஃப்டியை அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னா, படி ஏற ஆரம்பித்து மறுபடியும் வந்து வேகமாக போய் இந்த இடத்துல வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க தெரியுதா? இந்த வெயிட் பண்ணுறதே வந்து கூடவே கூடாது. ஒன்று இந்த வெயிட் பண்ணுறது வந்து படை பலத்தை வந்து திரட்டிக்கிட்டு அடுத்த அட்டாக்குக்கு ரெடி ஆகலாம். இல்லைனா இது வந்து வீக்னஸையும் வந்து காட்டலாம். ஸோ வீக்னஸ் எங்கே வந்து தெரியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்படி வந்து மேலே போக முடியாமல் இன்னொரு லோ வச்சுருக்குது. மேலே போக முடியாமல் விழுந்து இன்னொரு லோ வைக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ அடுத்த லெவலுக்கு வந்துருச்சு. அடுத்த லெவலை கட் பண்ணாமல் நீங்கள் பையை உச்சியில் வந்து ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு வேளை கீழே வந்தது அப்படின்னா இந்த லோவுக்கு கீழே வரும்போது யூ கேன் கோ ஃபார் இட். இங்கெல்லாம் நியூஸ் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் நியூஸ் சேனல் எடுத்திங்கன்னா ட்ரேடராக இருந்தீங்கன்னா பயந்துருவீங்க. ஐயோ அவ்வளோதான் போல் அப்படி இப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் பயப்படாமல் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது அடுத்த லெக்கில் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் வரும்போது உங்களுக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பொசிஷனுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். அப்படியே இங்கே எங்கேயா சப்போர்ட் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வந்து ஏற்கனவே ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்து போயிருக்குது. ஸோ இந்த லெவல்லேருந்து மறுபடியும் வந்து நீங்கள் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு சின்னதாக இப்படி வந்து போகிறதுக்கான உடனே நீங்கள் இங்கே வந்து ட்ரெண்ட் லைனை போட்டு இப்படி கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து திரும்பினோம் அப்படின்னா திரும்ப வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. எப்போ வந்து கீழே வந்துட்டு போகும்போது வந்து இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் ட்ரெண்ட் லைனை நோக்கி போகுதோ இந்த டைம் வந்து கண்டிப்பாக பிரேக் ஆகி மேலே போவோம். எது வரைக்கும் போகணும் இது வரைக்கும் போயிடும். அதுக்கு மேலே பையர்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா இன்னும் மேலே போவாங்க. ஸோ நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து லாஜிக் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு இதை எதிர்பார்க்கலாம் அதை எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி யாருமே என்னுடைய அதாவது இந்த 40,000 பேரில் யாருமே அந்த மாதிரி வந்து பார்க்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. புதுசாக வர்றவங்களுக்கும் வந்து இது இப்போ அடுத்த வாரம் என்ன நடக்கும் அதை சொல்லுங்கள். லாஜிக் தான். என்ன லாஜிக்கோ அந்த லாஜிக் வந்து நான் வந்து சொல்லி தர்றோம். அதுக்கப்புறம் வந்து யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். நீங்கள் தான் ட்ரேட் பண்ணணும்னு நான் சொல்லலை. நான் ட்ரேடே பண்ணவே சொல்லலை. பயிற்சி பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். நான் பயிற்சி வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் பயிற்சி பண்ணி இதை வந்து வெற்றி அடையணும். தொடர் பயிற்சி இல்லைன்னா வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு மிகவும் வந்து குறைவு. அதனால் பயிற்சியை வந்து இன்னையிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி அப்படிங்கிறது வந்து நான் நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறேன், அடுத்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அவசரப்படாதீங்க, பயிற்சி பண்ணுறதுக்கு அவசரப்படுங்க. ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பிடிச்சிருவீங்க. பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிடும். சரியா? ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோம் காமிச்சிட்டேன்னா, ஸோ இங்கே ஒரு லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இதுவாக இருக்கலாம். ஸோ அடுத்த இன்னொரு ஹை வச்சா இப்படி வந்து போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ எந்த காரணத்தை கொண்டும் கீழே வந்ததுன்னா ப்ரைஸு இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணவே கூடாது. ஸோ இது பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் வந்து ட்ரெண்டே மாறுற மாதிரி இருக்கும். இது இந்தளவுக்கு இந்த மாதிரி ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி 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 லோ. அதனால் வந்து அடுத்து நீங்கள் அடுத்த இன்னொரு லோ வந்து வந்தது அப்படின்னா கூட ஈக்குவல் லோலேருந்து மறுபடியும் வந்து சான்சஸ் ஆர் வெரி ஹை டு கோ அப். ஸோ பொறுமையாக இருங்க. பை பண்ணணுன்னா 10வது மாடியில் பை பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த லோ வரும்போது வந்து யூ கேன் ட்ரை ஃபார் பை ட்ரேட். சரி, ஓகே, ரைட்டு. வேறு என்ன பார்க்கலாம் சொல்லுவோம். கோல்டு கொஞ்சம் பார்த்தோம்னா இருக்கேன். ஐடிசி வந்து ஏதோ தலைகீழாக வந்து விழுந்துட்டு இருக்கிறது. ஸோ ஏதோ விழுந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து இல்லாமல் நம்ம சார்ட்டில் என்ன வந்து சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதான் வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துட்டிங்கன்னா ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துடணுங்க. நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே யூ வில் நோ வாட்ஸ் ஹேப்னிங் அப்படிங்கிறது.
ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்குது ஐடிசியில் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த கொரோனா ஃபாலில் இருந்து ஒரு 140 120 அந்த ரேஞ்சில் இருந்து எது வரைக்கும் போயிருக்குன்னா அந்த 500 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிருச்சு பார்த்தீங்களா. மேஜிக்கல் நம்பர். அந்த கோல்டில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கோல்டில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5000 வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் நம்பரு அங்கேருந்து ஒரு ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குன்னா இந்த 5000 மார்க்கை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வேறு வச்சுருந்தோம். ஆனால் 5000க்கும் மேலே போயிடுச்சு. ஆனால் இது என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு செல் ஆஃப் நடந்தோன்னா கடன்னு கீழே வந்துருச்சு. என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சைக்காலஜி இது தான். ஒரு 5000 வருமானு வந்துருச்சுன்னா அப்பா 5000 வந்துச்சுப்பா க்ளோஸ் பண்ணுன்னு எல்லாரும் க்ளோஸ் பண்ணும்போது என்ன அது பேனிக் வந்து தொத்திக்கு. ஸோ ஒரு 100 120 ஐடிசி வந்து பை பண்ண ஆரம்பிச்சு 5 வருஷம் 500 வரும்னு வெயிட் பண்ணி 500 வந்தோன்னா புக்கிங் பண்ண ஆரம்பித்தோன்னே கடன்னு அந்த ஸ்டாக் வந்து ஃபாலோ ஆரம்பிக்குது. புக்கிங் வந்து இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப சாதாரணமாக பண்ணியிருப்பீங்க. 500 வந்தோன்னா புக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, அதனால் பண்ணியிருப்பீங்க. அந்த பண்ணுற அந்த எல்லாரும் அதை நினச்சி ஒரே மாதிரி பண்ணும்போது வந்து வேகமாக விழுது பார்த்தீங்களா. இந்த விழும்போதே நம்மளுக்கு வந்து வேறு ஐடியாலாம் தோண ஆரம்பிச்சிடும். ஐயோ என்ன இவ்வளோ வேகமாக விழுது, எதுக்கும் க்ளோஸ் பண்ணிக்கலாமா, கீழே வந்தால் இன்னொரு பையும் என்ன பண்ணிப்போம். கண்டிப்பாக அதுதான் நடந்திருக்கும். இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் ஐயை வந்து கட் பண்ணாமல் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து வந்து கீழே இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ நேரமாக வந்து இந்த லெவலில் வந்து ட்ராவல் ஆகிருக்குது ப்ரைஸ்ன்னு தெரியுது அவங்களுக்கு. அந்த ப்ரீவியஸ் ஐயை எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கட் பண்ணவே முடியல அப்படிங்கிறதும் வந்து கிளியர் கட்டாக வந்து தெரியுது. ஒரு பெரிய ரைஸுக்கு அப்புறமா இங்கே எப்படி வந்து கிளியர் கட்டாக ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ண மாட்டான் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோமோ, கண்ணால் பார்த்தா தெரியுதோ, அதே மாதிரி இங்கே ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண முடியாமல் மேலே வந்துருக்குறான் தெரியுதா. ப்ரீவியஸ் லோவை ட்ரை பண்ணுறான், கட் பண்ண முடியல. இங்கெல்லாம் வந்துட்டு இங்கே ட்ரை பண்ணுறான், இங்கேயும் வந்து கட் பண்ண முடியல. கட் பண்ண முடியாமல் தான் இவ்வளோ தூரம் வரைக்கும் போச்சு ப்ரைஸ். இவ்வளோ பெரிய பைக்கு ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் வந்தது. அடுத்த லெக்கு பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து இவ்வளோ ஹை தான் போக முடிஞ்சுது. இந்த ஹைலேயே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ பிரச்சனை இங்கே. இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே போகும்போது ரொம்ப ஹெல்த்தியாக வந்து போகல. இந்த இடத்துல பிரேக் ஆகி வால்யூமோடு போச்சு பார்த்தீங்களா, அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இல்லை. பொறுமையாக கீழே வந்துட்டு போக முடியல. மறுபடியும் கீழே வந்துட்டு ட்ரை பண்ணுறான். எத்தனை தடவை நீங்கள் ட்ரை பண்ணாலும் மேலே போகவே முடியல. ஸோ பையர்ஸ் இல்லை, நம்பிக்கை இல்லை 500 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு வந்தோன்னா வந்து ஓகே போதும் அப்படின்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். அதனால் வந்து தொடர்ச்சியாக வந்து மார்க்கெட்டு கீழே வந்து போய்கிட்டு இருக்குது. இது வந்து எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. இந்த ஸ்டாக்கை வந்து ட்ரை பண்ணலாமா, அது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவும் வந்து கொடுக்கறது இல்லைங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே, நான் கூட சொல்ல தேவையில்ல, நீங்களே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். பையர்ஸு செல்லர்ஸு என்னப்பா பண்ணியிருக்கிறாங்க இந்த சார்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாமே வந்து புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு நிறையா டைம் ஆகும், ரொம்ப 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 டைம் ஆகும். ஸோ வேறு யார், ஹீரோ மோட்டார்ஸ் எக்ஸாக்டாக வந்திருக்கான் தெரியுதா. ஸோ மார்க் பண்ணி தான் வச்சுருப்போம் போல். எக்ஸாக்டாக வந்திருக்கு. எப்போ நடந்திருக்குது அப்படின்னா இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துருக்குறான். ஒன்ஸ் பிரேக் ஆகும்போது வந்து வால்யூமோட பிரேக் ஆகி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்குது, இவ்வளோ தூரம் போயிருந்ததுன்னா மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் போயிருந்துருக்கும். ஆனால் அது நடக்காதனால ப்ரீவியஸ் ஹைக்கு இவ்வளோ தூரம் தான் வந்து போயிருக்குது ப்ரைஸ். ப்ரீவியஸ் ஹைக்கு எவ்வளோ தூரம் போயிருக்குது தெரியுதா. அந்த கான்ஃபிடென்ஸ் ஆஃப் பையர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இதில் பையர்ஸ் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க, எவ்வளோ தூரம் மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து இங்கே எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கருத்தில் வந்து எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2800 அப்படிங்கிற லெவலை வந்து பிரேக் பண்ணி 6000 அப்படிங்கிற லெவல் வரைக்குமே வந்து வந்துருச்சு ப்ரைஸு. இந்த 6000 வந்ததுக்கப்புறம் 2800 3000ன்னு வச்சுக்கோங்க, 3000லேருந்து 6000 அப்படியே டபுள் ஆகிருக்குது. என்ன உங்களுக்கு வந்து தோணும், சரி வந்த வரைக்கும் போதும், கண்டிப்பாக தோணும். நிறைய பேர்த்துக்கு தோணும், 30-40% தோணும்.
6000 அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் நம்பரை தொடும்போது வந்து அப்பா 6000 வந்துச்சுப்பா, 3000 வாங்கினேன் 6000 வந்துச்சு, போதும் போதும். அதனால தான் இந்த 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 செல் ஆஃப் வந்து அதனால தான் ஆரம்பிச்சுது. ஸோ ஆரம்பித்து கிட்டத்தட்ட திரும்ப வந்து 3500க்கு வரும்போது 3000 வாங்கி 6000 கொடுத்துட்டு திரும்ப 3000 வரும்போது நீங்கள் என்ன யோசிப்பீங்க? சரி சும்மா வாங்கி போடுவோம். சரியா, சும்மா வாங்கி போடுவோம். ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. இந்த ப்ரீவியஸ் லோக்கு ரொம்ப அருகாமையிலேருந்து தான் இந்த பையிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே ஏர்லி பையர்ஸ் இவங்கலாம். இதை பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் பாருங்கள், பெருசு பண்ணி காட்டுறேன். இந்த லோக்கு கீழே வந்து வரும்போது ஒரு சின்னதாக அந்த பை வந்து நடந்துருக்குது, ஏர்லி பையர்ஸ். திரும்பவும் வந்து அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகிருக்குது. இங்கே தான் ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பை நடந்திருக்கு. இந்த லோக்கு கீழே வந்தோன்னே எப்படி ட்ரை பண்ணாங்களோ மறுபடியும் இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்து கொண்டு போகிறாங்க. தடவை இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறம் ரெக்கவரி, கொஞ்சம் ஃபால் கம்மியாக இருக்குது ரெக்கவரி. இப்போ வந்து ஃபால் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதைத்தான் நீங்கள் வந்து பார்க்கணும். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க செல்லர்ஸு, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, இங்கே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. பையர்ஸ் அப்படி தடுத்து நிறுத்துகிறாங்க, அணை கட்டி நிறுத்திருக்காங்க. தெரியுது, இங்கெல்லாம் அந்த மாதிரி அணை கட்ட முடியல, ஆனால் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் வந்து ஏர்லி பேர்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 5 பேர் சேர்ந்து தள்ளியிருக்கிறாங்க. இங்கே ஒரு 2 பேர் சேர்ந்து தள்ளியிருக்காங்க. இங்கே 1000 பேர் சேர்ந்துருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியுது? எத்தனை வாரம் நின்றுருக்கான்னு தெரியுதா? 7 வாரம் 8 வாரம் நின்றுருக்கான். எதுக்கப்புறம் நின்றுருக்கிறான்? தொடர்ந்து ஒரு மாத கணக்கில் வந்து விழுந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 7 வாரம் வந்து ஒரே இடத்துல நிற்கிது ப்ரைஸ். அது எந்த இடம்? 3500, 3800. ஸோ ஒன்ஸ் இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணும்போது வால்யூமோட பிரேக் பண்ணும்போது அடுத்த லெவலுக்கு வந்துட்டான். அடுத்த லெவலில் நின்றுட்டான், தெரியுதா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல வால்யூமோட பிரேக் அவுட் ஆன உடனே அடுத்த லெவல். இதை லெவலாகவே அவன் வந்து மதிக்கல. பையர்ஸ் வந்து இதை லெவலாகவே மதிக்காமல் கொஞ்சம் மேலே போனோன்னா மறுபடியும் வந்து ஸ்ட்ரகிள். இப்போ எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க? இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 3500 800லேருந்து ஆரம்பித்து திரும்ப புஷ் பண்ணி மார்க்கெட்டை எங்கே வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க? 6000 6200 6200 வந்தோன்னே ஒரு சலிப்பு. திரும்ப இங்கே பை பண்ணவங்க எல்லாருமே வந்து அப்பாடா திரும்ப வந்து 6000 வந்துச்சா, க்ளோஸ் பண்ணு பேனிக். இந்த லெக்கில் எல்லாமே இதில் எல்லாமே ட்ரை பண்ணி செல்லர்ஸ் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அது வந்து அப்படியே அப்பட்டமாக வந்து தெரியுது. கடைசியாக புஷ் பண்ணும்போது எவ்வளோ வால்யூம் இருக்குது தெரியுதா? நான் இதை எங்கே சொன்னேன்? கோல்டில் சொன்னேன், அப்புறம் வந்து நிஃப்டியில் சொன்னேன், பேங்க் நிஃப்டியில் சொன்னேன். இது என்ன? இது ஹீரோ மோட்டார்ஸ். இது வந்து ஸ்டாக்லேயும் வந்து அதுதான் நடக்குது. நீங்கள் இது நினைக்கலாம் இங்கேயும் அதே தான் வந்து நடந்துருக்குது அப்படின்னு. ஸோ இடம் தான், கான்டெக்ஸ்ட்டு தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இங்கே நடந்ததுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னது? 6000 அப்படிங்கிற அந்த மார்க்கு, இன்னொன்று ப்ரீவியஸ் ஐ அப்படிங்கிற அந்த விஷயம் இங்கே நடந்துருக்குது. இங்கே வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ண முதல் தடவை வந்து இதை வந்து பிரேக் பண்ணோன்னா வால்யூமோட ஜாலி அப்படின்னு பை பண்ணதுனால இது நடந்தது. இங்கே வந்து ஜாலி கிடையாது. இங்கே வந்து 10வது மாடி காஷியஸாக டேய் எட்டிப்பாரு, கீழே பார்த்தோன்னா ரொம்ப பெரிய பள்ளமாக இருக்குதுப்பா. அந்த டைமில் குதிக்கும் போது தான் இந்த பிரச்சனை வருது. சரியா? இப்போ வந்து ஹீரோ மோட்டார் வந்து என்ன பண்ணணும்? இதை கட் பண்ணவே கூடாது. விழுந்துருக்கிறான், ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இது எவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறதுனா வாய்ப்பு வந்து இவ்வளோ தூரம் எவ்வளோ போகலாம், போயிட்டு அப்படியே கீழே வரும்போது இந்த லெவலை விடக்கூடாது. விடாமல் இப்படி வந்து ஹையை கட் பண்ணணும் அப்படின்னா யூ மைட் கோ அப் ஒன்ஸ் அகெயின் ட்ரை பண்ணலாம். அப்போ கூட வந்து ஹெல்த்தியாக இல்லைன்னா இந்த தடவை கீழே வரும்போது வந்து மறுபடியும் வந்து ஃபால் இந்த லெவலுக்கு வர்றதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ பையர்ஸு செல்லர்ஸு இவங்களை தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து கவனிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ ட்ரேட் வித் பீஸ். அது வந்து அந்த PIECL சரியா? இது வந்து HCL.
எஸ்சிஎல் வந்து தொடர்ச்சியாக வந்து மேலே வந்துருக்கு. கோல்டு பார்த்தீங்களா ஒரு விஷயம், கோல்டு வந்து இந்த மாதிரி வந்து பொறுமையாக இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு சடனாக ஒரு பெரிய ரைஸ் ஆச்சு தெரியுதா? கோல்டில் இப்போ தான் நடந்துகிட்டு இருக்குது. அந்த ட்ரெண்டில் இருந்து கோல்டு போயிட்டு வர முடியுமா? சரி, ஓகே, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சடன் ரைஸ் ஆகிட்டு ட்ரெண்ட்லேருந்து ஒரு பயம், பேனிக். அந்த பேனிக்னஸ் அந்த கேண்டில் வந்த உடனே என்ன இருக்குது இதில் எஸ்சிஎல்ல அப்படியே விழுக ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த பேனிக்னஸ் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குது, வேகமாக மேலே வந்து ஒரு சின்ன கரெக்ஷனு, வேகமாக மேலே வந்துருக்கு சின்ன கரெக்ஷனு, வேகமாக மேலே போகலை. எப்படி போயிருக்குது? பொறுமையாக போயிருக்கலாம், முடியல, மறுபடியும் பொறுமையாக போயிருக்கிறான், மறுபடியும் வந்து முடியல, மறுபடியும் பொறுமையாக போயிருக்கேன். இங்கே இருந்த வேகம்லாம் இங்கே எங்கே போச்சு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே இருந்த வேகம்லாம் எங்கே போச்சு? பயம். மேலே வந்துட்டோம், ஒருவேளை விழுந்துருச்சுன்னா, ஒருவேளை நம்ம புக் பண்ணிக்கிட்டோன்னா, எங்கே ஆரம்பித்தோம்? நம்ம 1200 ஆரம்பித்தோம், இப்போ எங்கே இருக்குது? 2000 இருக்குது. அப்பா 2000 வந்துச்சுப்பா, புக் பண்ணிடுவோமா? ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து இந்த சாட்டர்டே சண்டே ஆஸ் எ ட்ரேடராக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். நல்லா வந்து இதில் வந்து தெளிவடையும். தெளிவாக தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதே வந்து புரிஞ்சிக்க முடியும் உங்களால். வேகமாக வளர்ந்துருக்குன்னா இந்த இடத்துல ஏர்லி பையர்ஸு, இல்லைனா வந்து இங்கே செல் பண்ணவங்க ப்ராஃபிட் புக்கிங். பையர்ஸ் ஓரளவுக்கு வந்திருக்கிறாங்க. இது தேவையில்லாத பை. ஏன்னா இந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி பை பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க, இல்லைனா செல் பண்ணவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்திருப்பாங்க. கண்டினியூஷன் இந்த இடத்துல பை இவ்வளோ தூரம் இருக்குது தெரியுதா? க்ளோஸ் நடக்கலை, ஆனால் இந்த பைக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்மளுடைய என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒரு சடன் ஃபால், பெரிய ஃபால், அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிற்கணும். 6 வாரம் நின்றுக்குது ப்ரைஸ். இதுக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணிட்டு வரும்போது தான் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல 6 வாரம்லாம் நிற்கல, ஆனால் பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் வந்துட்டான் இந்த இடத்துக்கு. அடுத்து எங்கே போனோம்? இங்கே போனோம். அடுத்து எங்கே போனோம்? இந்த இடத்த மதிக்கக்கூடாது, ஒரு வேளை இங்கே வந்தாலும் அடுத்து இங்கே தான் போகணும். இதுக்கு முன்னாடி ஹீரோ மோட்டர்ஸ் பார்த்தோம், விழுந்துட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டு தான் விழுந்தான். ஆனால் இவன் வந்து அந்த இந்த லெவலில் தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போச்சு, இந்த லெவலில் தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரேக் பண்ணி வந்தது, இந்த லெவலே பிரேக் பண்ண மாட்டான். இங்கே வரும்போதே பையர்ஸ் வந்து கான்ஃபிடென்ஸை இழந்துடுறாங்க. ஸோ இன்னொரு முறை கான்ஃபிடென்ஸை இழக்கலாம் பையர்ஸு. இழந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு கீழே வந்துட்டு, இல்லை ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரக்கூடாது தான், வந்தாலும் திரும்பவும் இன்னொரு முயற்சி பண்ணும்போது பிரேக் பண்ணி இவ்வளோ தூரம் போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இவ்வளோ தான், இதுதான் இதோடைய கதை. இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் யோசனை பண்ணி, அதாவது யோசனைங்கிறதோட பயிற்சி நிறையா வந்து பண்ணி, அந்த பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு வந்து என்ன யோசனை வருதுன்னு பார்த்து, யாருடைய உதவியும் இல்லாமல், இன்க்ளூடிங் என்கிட்ட நீங்கள் அதான் இந்த மாதிரி ட்ரேடை வந்து லாஜிக்கை வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எதிர்பாருங்க. நான் வந்து எல்லா லாஜிக்குமே வந்து சொல்லித்தர தயாராக இருக்கிறேன். நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிட்டும் இருந்திருக்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். யாரோட உதவியும் இல்லாமல், யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் போர்க்களத்தில் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் சண்டை போட தெரியல, நான் எப்படி சண்டை போடுறேன்னு பார்த்து நீங்கள் சண்டை போடணுன்னா நீங்கள் சண்டை போட இருக்க மாட்டீங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் தயவுசெய்து ஒரே விஷயம், ஒரே பை தான், ஒரே மாதிரி விழுறது தான் இங்கே நிற்குது. இந்த இடத்துல வால்யூம் பிரேக் ஆகிருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கடன்னு மேலே போயாச்சு. ஹை இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது, ஹை இங்கே தான் இருக்குது, ஹை இங்கே தான் இருக்குது. இந்த இடம் வந்தோடனே பையர்ஸ் வீக்காக இருக்கிறது உங்களுக்கு கிளியராக வந்து தெரியுது. இங்கெல்லாம் இருந்த வால்யூமு இங்கே இல்லவே இல்லை. ஆனால் முயற்சி நடக்குது, முயற்சி தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்குது. ப்ரீவியஸ் லெவல் வரைக்குமே போயிட்டு கூட முடியாமல் தான் கீழே வந்திருக்கான், முடியாமல் கீழே வரைக்கும்
10வது மாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதை வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன் நான். 10வது மாடி 10வது மாடி அப்படின்ட்டு. ஸோ பெல்லெல்லாம் வந்து நம்ம பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம எப்போவோ வந்து சொல்லிடுவோம். இது எப்போ இது 2025 ஏப்ரலில் இதை வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோங்க. இங்கே இது ஃப்ரம் திஸ் பிளேஸ் ப்ரைஸ் மே கோ அப் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்துருக்கிறேன். என்ன இருக்குது, அந்த கண்டினியூஷன் தான். இந்த கண்டினியூஷன் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு, இது பிரேக் ஆன உடனே வந்து இங்கே தான் வரணும், அடுத்து இங்கே தான் வரணும். இந்த லெவலில் வால்யூமோட பிரேக் ஆகிருக்குது, மேலே வரைக்கும் போயிட்டான். கீழே வந்துட்டு மேலே ஒரு நிமிஷம், இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஹை எதுன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த வீக் வந்து நல்லா கான்ஃபிடண்ட்டாக வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சுது ப்ரைஸு. அதுக்காக இங்கே வந்து 10வது மாடியில் பை பண்ணலாமான்னா கூடாது தான். இங்கே வந்து பை எடுக்கக்கூடாது. நீங்கள் பை எடுக்கணும்னு நினச்சிருந்தீங்க இங்கேயே எடுத்துருந்துருக்கணும். இல்லைனா வந்து இந்த மாதிரி கான்ஃபிடண்ட்டாக மேலே போகுது பார்த்தீங்களா, இது கூட தப்பு தான். ஏன்னா மேலே வரைக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து விழுந்துருக்கிறான். அதனால் லோயர் டைம் ஃப்ரேமில் போய் உங்களுக்கு வந்து எப்படி இது வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் இது வந்து ட்ரேடாக வந்து எடுத்துருக்கணும். ஸோ பெல் வந்து இப்படி போயிட்டு ஒரு கரெக்ஷனே இப்படி போயிருக்குது. ஒரு கரெக்ஷன் வந்து இங்கே வந்து வந்துக்கிட்டு இருக்குது. கரெக்ஷன் தான் நடக்குதுமோ அப்படின்னு எதிர்பார்க்கும்போது வந்து எதிர்பாராமல் இந்த மாதிரி வந்து போயிருக்குது இந்த வாரம். ஆனால் இந்த ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது வந்து தெரியல. சரி பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி ஏர்லியாக வந்து பிரேக் ஆகக்கூடாதுங்க. இப்படி போய் இப்படி வந்துருக்குதா, இப்படி போய் இப்படி வந்து அந்த ப்ரெஷர் இங்கே க்ரியேட் ஆகி பிரேக் ஆகியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். ப்ரெஷர் பிரேக்கு க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரேக் ஆகிருக்குது. அதனால் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஆக்சிஸ் பேங்க் அந்த ஹீரோ மோட்டார்ஸில் பார்த்தீங்களா, ஹீரோ மோட்டார்ஸாக இன்னொரு என்னது இது அதே மறந்துட்டேன் நான், ஹீரோ மோட்டார்ஸ் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க எக்ஸாக்டாக வந்து இவ்வளோ தூரத்தில் இருந்து வந்து ப்ரைஸ் வந்து விழுந்துட்டு திரும்ப வந்து அதே இடத்துக்கு வந்து போயிட்டு இப்போ வந்து சின்னதாக வந்து விழுந்துட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல் டைம் ஹைக்கே வந்துச்சு ப்ரைஸ். ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்தது. ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ப்ரைஸ் வந்து இந்த கொரோனா ஃபாலு, அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் மறுபடியும் இந்த லெவலை விடவே இல்லை. திரும்ப வந்து ட்ரெண்ட் லைனுக்கே வந்து வந்துட்டு மேலே வந்து போயிருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு கட் பண்ணால் அடுத்த லெவலுக்கு போகணும். கீழே வரும்போது மறுபடியும் அந்த லோ வந்து கட் பண்ணவே இல்லை. கட் பண்ணாமல் மேலே போகும்போது தான் வந்து ப்ரீவியஸ் ஹைக்கு போயிட்டு அங்கே ஒரு சின்னதாக திணறல், அடுத்த ப்ரீவியஸ் ஹைக்கே வந்து போயிடுச்சு. ஸோ ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 10வது மாடி தான் மறுபடியும். ஸோ ஏதாச்சும் வந்து கீழே வருது அப்படின்னா யூ கேன் ட்ரை பையிங் இட். ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு எது பண்ணாலும் வந்து ஆபத்தில் தான் முடியும். அதனால் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த வால்யூம் எல்லாமே மறுபடியும் வந்து அதே விஷயந்தான். ஸோ இங்கே இருந்த வால்யூமு இங்கே எல்லாமே வந்து இல்லவே இல்லை. ஸோ இத்தனை வாரமாக ட்ரை பண்ணிய முடியாதனால தான் கீழே இந்த மாதிரி தலைகீழாக விழுந்துருக்கிறான். திரும்ப இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் பையர்ஸ் வந்து உள்ளே வந்துருக்கு, கிளியராக தெரியுது. வால்யூமோட பிரேக் ஆகிருக்கிறாங்க. பிரேக் ஆனதுலேருந்து அடுத்து இந்த ஐக்கே வந்தது, அடுத்து இந்த ஐக்கு, அடுத்து இப்போது இந்த ஐயில் நிற்கிது. ஸோ மீதி இருக்கிற ஸ்டாக்ஸ் ஆமாம் கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்துட்டோம் நம்ம. ஸோ மீதி இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணி பயிற்சி பண்ணுறீங்க. ஒரு ஒலிம்பிக் போட்டிக்கு நீங்கள் வந்து தயாராகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு நான் எந்த இடத்துல இப்போ வந்து நான் வந்து விட்டுருக்கணும், மீதி இருக்கிற நிஃப்டி 50 இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே நீங்கள் வந்து எடுத்து பார்க்கணும். பார்த்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க வந்து முயற்சி வந்து பண்ணுங்கள். கட்டாயமாக வந்து ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப மிக நுணுக்கமாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். எந்த இடத்துல நம்ம பை எடுத்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கோம், செல் எடுத்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறத 500க்கும் மேற்பட்ட தடவை வந்து பாருங்கள். பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து புரிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து வந்து மெசேஜஸ் அனுப்புகிற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அனலைஸ் பண்ணி போஸ்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய நன்றிகள். அதே மாதிரி நான் வந்து அந்த பரேடு வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அது வந்து
எனக்கு மெசேஜாக நீங்கள் அனுப்பிச்சதுக்கு மிகப்பெரிய நன்றிங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும்போது போய் பார்க்கணும் அப்படின்னு தான் நானும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களுடைய கனிவான மெசேஜுக்கு. கட்டாயமாக வந்து நான் போகிற பிளான் இருக்கும்போது வந்து நான் கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணுறேன். மற்றபடி மெசேஜஸ் அனுப்புகிற எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். சரியா? இது வந்து ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் கிடையாது. மிகவும் சுலபமாக, அதாவது இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிக சுலபமாக வெற்றி அடையக்கூடிய ஒரு ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து வந்துடுவீங்க. ஸோ எல்லா சார்ட்டுமே நீங்கள் பார்த்துட்டிங்கனாலும் அதே தான் திரும்ப 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 நடக்குது. இந்த லெவலை கட் பண்ணியே ஆகணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக சர்க்கிள் திரும்ப வந்து மேலே அதே லெவலுக்கு வந்தது பார்த்தீங்களா? ஓ, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முயற்சி பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள். தொடர் பயிற்சி கண்டிப்பாக வந்து வெற்றியை வந்து தேடி கொடுக்கும். புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பிகினர்ஸ் கைடு வந்து பாருங்கள். பார்த்துட்டு அடுத்தடுத்து பதிவுகளை வந்து பாருங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து இந்த டிஸ்கஷனில் கலந்துக்கிட்டதுக்கு மிகப்பெரிய நன்றிங்க. வணக்கம்.